ஆனால் மாதம் ஒன்று அடிச்சுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கே அடித்தாங்க, இங்கே அடித்தாங்க. இப்போது ஃபேமிலி இஷ்யூவே அது. ஆனால் வந்து திடீர்னு இப்போ வர தான் கொஞ்சம் அப்படியே சஸ்பீஷியஸாக இருக்குது, ஏன் திடீர்னு நடக்குதுன்ட்டு. அது முன்னாடியே விட்டுருக்கலாம். 1 மந்த்துக்கு முன்னாடி விட்றாங்கன்னா அது ஒரு சதி தானா? அதான் ப்ரோ, இவனால் எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவரை பற்றி எந்த தப்பும் வந்ததில்லை. இப்போ அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுமே உடனே படத்தை நிப்பாட்டுறாங்க. திடீர்னு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒய்ஃப் கூட பிரச்சனை அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் இது இவ்வளோ நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லாமல் இருக்காங்க? அது இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி ப்ரோ இப்போ தான் வருமா ப்ரோ கரெக்டாக? இவ்வளோ நாள் கொண்டு வராமல் இப்போ ஏன் கொண்டு வராங்க? அதை பர்சனல் விஷயன்றது ஸ்டார்டிங்கே இப்போ தெரிய வந்திருக்கணும் இல்லையா? இப்போ லாஸ்ட் டைமில் இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்களோட மைண்டு ஃபுல்லாக மாற்றணும். இன்னும் தளபதியை பற்றி இன்னும் ஃபுல்லாக அவரோட மைண்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள். அவர் குடும்பத்தையே சரியாக பார்த்துக்க மாட்டார், எப்படி மக்களை வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை மென்டலி அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏங்க இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிடிக்ஸ் தாங்க. நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அதை வந்து தேவையில்லாமல் இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கிற கட்சி எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தப்பு தான்.